கிரிக் டைம் ஃபேன்ஸுக்கு வணக்கம். ஸோ மும்பை இந்தியன்ஸுடைய பேச்சு தான் பார்த்தோம் அப்படின்னா மிகப்பெரிய பஞ்சாயத்தாக சோசியல் மீடியாவில் போயிட்டு இருக்குன்னு சொன்னோம். ரோஹித் சர்மாவை சாக் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கு இடையில் பும்ரா போட்ட ஸ்டோரி இருக்கு, அது ஒரு வேற மாதிரி போயிட்டு இருக்கு. சூரியகுமார் வேற ஹார்ட் ப்ரோக்கன் மாதிரி ஒரு விஷயம் போட்டிருக்காரு. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது மும்பை இந்தியன்ஸ் டீமுக்குள்ள பிரச்சனையா ஹர்திக் பாண்டியானால இத்தனை கலவாரம் ஏற்பட்டுச்சானுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக என்ன நடந்துச்சு, பும்ரா என்ன ஸ்டோரி போட்டிருக்காரு அப்படிங்கிற எல்லாத்தையும் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்போ தான் அப்டேட் எல்லாமே வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கேப்டன் ரோஹித் சர்மா ஒன் ஆஃப் த பெஸ்ட் கேப்டனுங்க. அவர் தான் ஐபிஎல்ல சிறந்த கேப்டன் அப்படின்னு சொன்னோம். ஸோ தோனி அண்ட் ரோஹித் சர்மா ரெண்டு பேருமே ஜாம்பவான்கள் கட்டி ஆழ்ந்திருக்காங்க. ஐபிஎல்லே வந்துட்டு ஆண்டுட்டு இருந்த ஒரு பரம்பரை அப்படின்னு சொல்லணும். இருந்தாலும் இந்த வருஷம் அவருக்கு சரியாக போகலை. அதாவது வேர்ல்ட் கப் செம்மையாக பண்ணார் ஃபைனல் வரைக்கும். ஃபைனலில் சொதப்புனதுனால இவ்வளோ ஒரு பாதிப்புகள் இருக்கும் அப்படின்னு சொல்லி ரோஹித் சர்மா ஆகட்டும் விராட் கோலி ஆகட்டும் நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டாங்க. ரெண்டு பேருக்குமே ஃபியூச்சர்னுங்கிறது போக போகுதுங்க. அதாவது விராட் கோலியை இப்போ நடக்க போகிற 2-3 டோர்னமெண்ட்டில் எடுக்கவே இல்லை, ரோஹித் சர்மாவையும் எடுக்கவே இல்லை. ரோஹித் சர்மா இப்போ கேப்டன்சியும் விட்டுட்டாரு. ஸோ கண்டிப்பாக ஃபியூச்சர் கேள்விக்குறி அப்படிங்கிறத மாற்றமே கிடையாது. ஸோ இப்போ மும்பை இந்தியன்ஸோட கேப்டன் ஹர்திக் பாண்டியா. இப்போ பிரச்சனையே என்னன்னா, பும்ரா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சைலன்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டோரி போட்டிருந்தாரு. ஸோ அதுலேருந்து நமக்கு தெரிய வர வேண்டிய விஷயங்கள் என்னவா இருந்துச்சுன்னா, ஆக்சுவலாக அவர் தான் நெக்ஸ்ட் கேப்டன் அப்படிங்கிற மாதிரி இருந்தார். அந்த சூழ்நிலையில் சூரியகுமார் யாதவ் இல்லை பும்ரா இவங்க ரெண்டு பேர் தான் எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர், மும்பைக்காக விளாண்டுருக்காங்க, நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஜாம்பவான் பிளேயர்கள்னால. ஆனால் ஹர்திக் பாண்டியா என்ன பண்ணார் அப்படின்னா, மும்பை இந்தியன்ஸ் செக்ஷன்லேருந்து அவர் விடும்போது அதிக பணம் வேணும் அப்படிங்கிறதுனால வந்துட்டு குஜராத் டைட்டன்ஸ் கேட்டதுனால ஸோ அங்கே போயிட்டாரு. அப்போ இருந்தே மும்பை ஃபேன்ஸ் வந்துட்டு ட்ரோல் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. ஆனால் அப்போ கூட பும்ராவை ஏகப்பட்ட பேர் சேர்ல கேட்டப்போ கூட அவர் மும்பை தான் முக்கியம் இருந்தார். இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஆக்சுவலாக ரோஹித் சர்மாக்கு அப்புறம் அடுத்த கேப்டன்சி பும்ராவுக்கு கொடுத்துருந்தா கூட எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. ஆனால் வாண்டடாக க்ரீனை விவரமாக ஆர்சிபியோட தலையில் கட்டிட்டு அந்த ஒரு பட்ஜெட்டை எடுத்து ஸோ இப்போ ஹர்திக் பாண்டியாவை வாங்கி அவருக்கு வாண்டடாக போய் கேப்டன்சி கொடுக்கும்போது பார்த்தோம் அப்படின்னா மற்ற எல்லாருமே காண்டாகிறாங்க. சூரியகுமார் யாதவ் வந்துட்டு ஹார்ட் ப்ரோக்கனாக ஒரு சில எமோஜிஸ் அப்படிங்கிறத வந்துட்டு போட்டிருந்தாரு. அதுக்கு காரணம் வந்துட்டு என்ன அப்படிங்கிறது வந்துட்டு சரியாக தெரியல. இருந்தாலும் இந்த பிரச்சனை நடக்கும்போது அவர் எமோஜி போட்டிருக்காரு அப்படிங்கிறதுனால அதுதான் காரணம். ஏன் கரெக்டாக வந்துட்டு இன்ஸ்டாவில் ஸ்டோரியும் போடுறாரு, அது மட்டும் இல்லாமல் ட்விட்டரில் ட்விட்டும் போடுறாரு அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அதை தொடர்ந்து பும்ரா என்ன ஸ்டோரி போட்டிருக்காரு அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஸ்க்ரீனில் கூட பார்க்கலாம். அதாவது விசுவாசமாக இருக்கிறது அப்படிங்கிறது வந்துட்டு முக்கியம்தான். ஆனால் சில டைமில் பேராசையோடு இருக்கிறது தான் நல்லது போல். விசுவாசமாக இருக்கிறதை காட்டிலும் பேராசையோடு இருக்கிறதா ரொம்ப நல்லதுங்கிற மாதிரி அந்த ஸ்டோரி அமைஞ்சிருக்கு. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது கிளியராக தெரியுதுங்க. என்ன தான் நம்ம மழுப்ப ட்ரை பண்ணாலும் அவர் ஏன் வந்துட்டு சுற்றி வளைச்சு பேசணும், அவர் வந்து யாரை பற்றி பேசணுங்கிற அவசியம் கிடையாது. அவருடைய ஃபேமிலியிலையோ எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. அப்படி இருந்தாலும் ஸ்டோரி போட்டு எக்ஸ்போஸ் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. இதை பண்ணும்போது கிளியராக தெரியுது மேனேஜ்மெண்ட்டுக்குள்ளே சண்டை. ரோஹித் சர்மாவை வந்துட்டு வெளியில் அனுப்புறதுல ஏதோ பிரச்சனை. சில பேர் சொல்லிட்டு இருக்கீங்க ரோஹித் சர்மாவுடைய டிசிஷனும் இதில் இருக்குன்னு சொல்லிட்டு. ஆனால் அவர்கிட்ட எந்த விதமான கால் வரல அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க தரப்புலேருந்து சொல்லிட்டு இருக்காங்க. உண்மையான ரோஹித் ஃபேன்ஸ் எல்லாருமே பார்த்தோம் அப்படின்னா ட்விட்டரில் சண்டை தான் போட்டிருக்காங்க. ஸோ அவர் வந்துட்டு எப்படி விட்டுருப்பாரு, இவங்க வேணும்னே நீங்கள் ஹர்திக் பாண்டியாவை ட்ரேடில் எடுக்கும்போதே தெரியும் இதுதான் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. ஏன்னா நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க, குஜராத் டைட்டன்ஸில் வந்துட்டு அவங்களுக்கு கேப்டன்சி இருந்துச்சு, அதாவது ஹர்திக் பாண்டியாவுக்கு கேப்டன்சி இருந்தது. அதை விட்டுட்டு மும்பைக்கு வரணுமானுங்கிறத அவர் யோசிச்சிருப்பாரு. அப்படி வந்தாலும் எனக்கு என்ன கிடைக்குது, காசெல்லாம் ஒரு மேட்டரா, கேப்டன்சி தானே பெரிய விஷயம், மும்பை கேப்டனாக இருந்தாண்டா அவன் அப்படிங்கிற பேர் தானே பெரிய விஷயம், புகழ் தானே பெரிய விஷயம் அப்படிங்கிறத அவர் யோசிச்சிருப்பாரு. ஸோ வலுக்கட்டாயமாக மும்பை கூப்பிட்டுருக்காங்க அப்படின்னாலே அப்போவே தெரியும் கேப்டன்சி தான் சொல்லிட்டு. ஆனால் அப்போ அவங்க வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணல. அதாவது நவம்பர் 27 நடந்த சம்பவம். ஸோ அப்போ வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணல. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, ஸோ அப்போவே அனௌன்ஸ் பண்ணால் பிரச்சனை வரும் அப்படிங்கிறதுனால விட்டுட்டாங்க. ஸோ இப்போ அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தோம்னா மும்பை இந்தியன்ஸோட ஃபாலோவர்ஸ் சரசரன்னு கம்மியாக இருந்துச்சு. அதாவது சிஎஸ்கேவோட அவங்களுக்கு 2 லட்சம் ஃபாலோவர்ஸ் இன்ஸ்டாவில் அதிகமாக இருந்துச்சு. ட்விட்டரில் சிஎஸ்கே அதிகமாக இருக்காங்க, இன்ஸ்டாவில் வந்துட்டு மும்பை இந்தியன்ஸுக்கு தான் ஃபாலோவர்ஸ் அதிகம். ஆனால் இப்போ சிஎஸ்கேவோட ஃபாலோவர்ஸ் லோ ஆகிட்டாங்க. காரணம் ரோஹித் ஃபேன்ஸ் எல்லாருமே மும்பை இந்தியன்ஸை அன்ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ கிளியராக தெரியுதுங்க மேனேஜ்மெண்ட்குள்ளே பயங்கரமான பிரச்சனை. இந்த டீமை எப்படி ஃபார்ம் பண்ணி விளையாட போகிறாங்க அப்படிங்கிறது இன்னும் ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. ஸோ கண்டிப்பாக ஆல்ரெடி மும்பையை வந்துட்டு அன்ஃபாலோ பண்ணியிருந்தார் ஜஸ்பிரீத் பும்ரா. ஸோ ஒரு வாரம் அவர்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தி கடைசியாக வந்துட்டு ஃபாலோ பண்ண வச்சாங்க. இவரும் ஃபாலோ பண்ணதுக்கப்புறம் அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கூட அவங்க ட்வீட் போட்டாங்க மும்பை இந்தியன்ஸ். ஸோ சைலன்ஸ் தான் வந்துட்டு எல்லாருக்குமே வந்துட்டு காரணம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. என்ன நடந்தாலும் அமைதியாக இருக்கணுங்கிற மாதிரி அப்போலாம் பெருமையாக போட்டிருந்தாங்க. ஆனால் பும்ரா விடுறதா இல்லை. ஸோ இதெல்லாம் நடந்ததுக்கப்புறம் சூரியகுமார் யாதவ் ஒரு பக்கம் ட்வீட் போடுறாரு, பும்ரா ஒரு பக்கம் ஸ்டோரி போடுறாரு. எல்லாம் வந்துட்டு ஒரே டைமிங்கில் நடக்குது. 1 மணி நேரத்துக்குள்ள இது எல்லாமே நடந்து முடிஞ்சு. இதுலேருந்து கிளியராக தெரியுது ஸோ உள்ள பிரச்சனை அப்படிங்கிற விஷயம். பார்க்கலாம் ஸோ ஐபிஎல் எப்படி போக போகுது அப்படிங்கிறது தெரியல. மும்பை இந்தியன்ஸை பொறுத்த வரைக்கும் நல்ல டீம் அமைஞ்சது. ஸோ கண்டிப்பாக வந்து டிராஃபி அடிச்சலாம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருப்பாங்க. ஸோ டீம் அமையிறது அப்படிங்கிறது முக்கியம் இல்லை, ட்ரெஸ்ஸிங் ரூம் செனாரியோ அப்படிங்கிறது வந்துட்டு நல்லா இருக்கணும். ஸோ பிளேயர் ஒருத்தருக்கு மூஞ்ச காமிச்சிட்டு பேசாமல் மனசுக்குள்ளே வண்ணம் வச்சுட்டு இருந்தாங்க அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக அவங்களால 100% எஃபோர்ட் அப்படிங்கிறது டீமுக்காக போட முடியாது. ஸோ அவங்க டீமாக பார்க்க மாட்டாங்க. ஸோ யாரோ ஒருத்தருக்காக விளையாடுற மாதிரி தான் பார்ப்பாங்க. ஸோ என்ன பண்ண போகிறாங்க மும்பை இந்தியன்ஸ் அப்படிங்கிறது எல்லாத்தையும் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி?
மும்பை மேனேஜ்மெண்ட்குள்ளே என்ன பிரச்சனை, ஸோ ரோஹித் சர்மாவை ஏன் சாக் பண்ணணுங்கிற மாதிரி பேசிக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் உங்களுடைய கருத்துக்கள், ஹானஸ்ட் ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தொடர்ந்து அப்டேட்டுக்கு சேனலோட இணைச்சிருங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.